வணக்கம் மகாராஜா. மகாராஜா வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய், எனது அருமை காதலி காதலி எனது மனைவி விசோகணி வந்துட்டாளடா. வந்துட்டாருங்க. அப்படி வந்திருந்தால் உடனடியா வர சொல்றா. இட்டுட்டு வரத போய் இட்டுட்டு வரதா. மகாராஜா அட இட்டு வர சொன்னாரம்மா. என்ன சொல்றேன்? இட்டு வர சொன்னாரம்மா. அட ஓ புருஷன் என்ன வந்து ஒண்ணு போய் இட்டு வர சொன்னாரம்மா. அட இட்டு வர சொன்னாரம்மா. ஏம்மா உங்கள் புருஷன் என்ன வந்து எங்க வீட்டுக்காரரு, உங்க வீட்டுக்காரரு, அத்தா, எங்க புருஷன், எங்க மாமா என்னதான் சொன்னாரு? ஏம்மா உங்கள் புருஷன் என்ன வந்து ஒண்ணு போய் புரியல ஒண்ணு. உங்க வீட்டுக்காரரு என்ன வந்து ஒண்ணு போய் இட்டு வர சொன்னாருமா. இட்டுட்டு வர சொன்னாரா? ஆமா. தம்பி அவர முகத்தை பார்த்தாயா? ஆம்பளை முகத்தை பார்த்தா ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு பார்த்தா அது 1000 கண்ணு வேணும். அம்மா ஐயோ, எங்க வீட்டுக்கார அவ்வளவு அழகா இருக்காரு. பைபாஸ் ரோட்ல மரத்துக்கு தாவும் பாத்தியா? தாவும் பாரு. சென குரங்கு சூத்து மாதிரியே இருக்குது உங்க புருஷன். எங்க வீட்டுக்கார சொன்னது வச்சுக்க உன்னை அறுவடை அறுத்து போடுவாரு. நம்மளுக்குள்ள 1000 இருக்கும். நான் உன்கிட்ட வந்தது உன்னை போனது எதுவுமே சொல்லக்கூடாது. நீ வையினா வைப்ப, நான் எடுனா எடுப்பேன். அதே மாதிரி ஆளு எதுல வையினா வைப்ப? ஏமா நாங்க உங்க மந்திரி தானே, சூடு தண்ணி வைனா வைப்பேன், எடுத்து வந்து ஊத்துறா எடுத்து வந்து ஊத்துவேன். அதுதான் சொன்ன பனி விட வேலை சொன்னா. நான் கையால இடுற வேலையை நீ காலால செய்ய. ஆமா, காலால காட்டுற வேலையை கையால செய்யறான். நல்லா புத்தியா பேசுறீங்க. அழகா பேசுறீங்களே. வயசுக்கு நீங்க என்னங்க சாப்பிடுறீங்க? வரும்போது பீ சாப்பிட்டோம், நாலு வச்சு வந்து சாப்பிடுறியா? ஓ, சுகர் பீட்டி வராது. ஆமா, சும்மா சொன்னா சும்மா தானே. சூழ போடுறா 9 மாசம் ஆச்சு. ஆமா, எங்க எது மேல உட்கார்ந்துருக்க ஆம்பல மகாராஜா மகாராஜா உள்ள போ என்ன பண்ணு எங்க இருந்து பூ வருது மகாராஜா தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன விளக்கு கேட்டு பிளாடிங்க என்ன சாகு மேல அடிச்சிட்டு கூடாது
இது உங்க பொருள், எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். இரு இப்ப மகாராணியோட நானும் பூ பெருக்க நந்தவனத்துக்கு போனேன். மகாராணியோட பூ பறிச்சுட்டு வந்தோமா, மகாராணி வந்து ராணி அம்மா அசைந்து அசைந்து அசையாத வந்துச்சு. நான் ஒரு உங்க வேலைக்கார நாயாச்சே. ஐயோ நானு ஆமா உங்க வேலைக்கார நாயாச்சே. நானு உங்க மேல பயத்துல கிட்டு 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 கிட்டுன்னு ஓடியாந்த பாரு. பூ பறிச்சுட்டு மலர் எடுத்து வரும்போது தான் வச்சிருந்தேன். பூ மெரிச்சிட்டு வந்தியா? பறிச்சுட்டு வந்தீங்க. பூ பறிச்சுட்டு வரும்போது மேம்படியில் தான் வச்சுட்டு வந்தேன். ஓடியாந்த ஓட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி போச்சு. இறங்கி அடிமடி இருந்துச்சு. அடிமடியில் போய் வேஸ்ட் பண்ணலாமா, மண்ணுல போட்டு ஏற்றா கண்ணுல உடையக்கணும். அதனால அப்படியே அடிமடி இருந்து அப்படியே ஒரு அப்பனுக்கு பிறந்த மாதிரி கரெக்டா சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன பாலாப்பனுக்கு போனோம்னா கமலத்தை படித்தபடியா உலகிலே நீ எப்படி வாழ்ந்து தெரியுமா? என் பாதல வந்த கமலத்தை படித்தபடினால் உலகிலே என்றென்றும் நீடூழி சுபிச்சமாக வாழி வாழி வாழி. ஒரு சங்கதியாச்சு. என்னது கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களா? என்ன மாதிரி அர்த்தம்? அவர் எப்பேற்பட்ட ஆளு? எம்மா மகாராஜா அவரு ஒரு கேள்வி கேட்காது. அவர் 9 கேளு. 9 கேள்வி கேட்க கேளுமா, முடிச்சவனு கேளு. இன்றைய தினத்திலே 6:45 என்று சொல்லும் மாதிரியான அந்த பையனை அழைத்து வர சொன்னீங்களே. 6:45 என்ன காரணம்? டைமா இருக்குமா? இல்லடா 6:45 9 தானே. நீதான் சொல்லல. நான் ஒரே ஒரு பொண்டாட்டி ஒரே ஆம்பளைனா. ஆமா ஒரே ஒரு பொண்டாட்டி ஒரே ஒரு ஆம்பளைனா கற 9 பொண்ணு அதை யாரை காப்பாத்துறது? அப்ப செட்டு வாக்கேட் பண்ணா 10 பொண்டாட்டியா? அப்ப நான் 10 பொண்டாட்டியை வச்சு எல்லா ஆட்டுக்காரரும் சொல்ற மாதிரியே இல்ல நீ சொல்ற. ஏங்க என்ன ஆம்பளை ஏண்டா ஆம்பளை ஆம்பளை கூப்பிடுறாங்க சொல்றது ஏண்டா ஆம்பளை கூப்பிடுறாங்க. ஒரு வீட்டுக்காரங்க ஒரு பொண்டாட்டி ஒரு பாசத்தை கூப்பிடுறாங்க. அதனால நீ போச்சு இவன் ஊரை கெடுத்து வந்தாங்களா? ஊரை கெடுத்து போறாங்க. அண்ணா எதுக்காக அழைத்தீங்க? என்ன சங்கதி? எதற்காக அழைத்தேன்? என்ன சங்கதி? அது வந்து கேக்குறா அடையாளம் சொல்லுவேன். ஏய் அடையாளம் சொல்லுவேன். இல்லறமாகிய நல்லறம் உன்னை அழைத்ததற்கான காரணம் என்னன்னு கேக்குறதானே? எதற்காக பெண்ணே மன்னவா எதற்காக அழைத்தேன் என்று கேட்கிறாய்? எதற்காக? அடி தேவரை சிறை பிடிக்க Oh
இது நாள் வரையிலே நமக்கு பிள்ளை என்பதே கிடையாது. திருமணம் ஆகி ஒரு மாமாங்க காலம் ஆகியும் புள்ள இருக்கும் இதுவரையிலே எப்படி புள்ள இருக்கும்? இல்ல ஒரு பச்சை புள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சா எங்க இருந்து மயில உனக்கு புள்ள கொடுப்பாங்க? எப்படி புள்ள இருக்கும்? ஓ பொண்டாட்டி வெள்ளப்பால் சாப்பிட்டா எப்படி உனக்கு புள்ள இருக்கும்? அவன் சொன்னா சொல்லக்கூடாதுன்னா நான் வெள்ளப்பால்னா என்ன? சுத்தமான பசும்பாலை கறந்து குடிக்கணும். அப்படி குடிச்சா உடனே நிக்கும். சுண்ட காசணும், காசி குடிக்கணும். ஏங்க இவ்வளவு அறிவா பேசுறீங்களே? மன்னவா எங்க போறீங்க? தேவராகிய மூவரை சிறைப்பிடிக்க போகிறேன். இது நாள் வரையிலே இது வரால் நேர்மை அது என்னத்த சாதிச்சோம்? என்ன சாதிச்சோம்? குறுக்கு வழியில கோயிலை இடிக்கணும், 30 நேரம் குடிக்கணும், அடிக்கணும். அந்த கோவிலை இடிக்க வேண்டும். அந்த கோவில் உள்ள யாருக்கு கோவில் கட்டணும்? அதானே நான் அப்படியே புள்ள கொடுக்கல. அந்த கடவுளுக்கு கோவில் இருக்கலாமா? கோவில் எல்லாம் இடிச்சு தலைப்பட்டமாக்கி ஆக்கி அங்கெல்லாம் ஒயின் சாப்பிட்டு ஆமா நிக்கிற காலையில ஒயின் சாப்பிட்டு ஆகட்டும். என்னது மன்னா ஒழுங்கா குடும்பத்தை பண்ணிக்கிட்டு நம்பாட்டு வீட்டுல இருப்போம். அடுத்த மாசம் புள்ள உண்டாயிரும். நானா இருந்தனா என் பொண்டாட்டி தவிர வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா இந்நேரம் அவளை ஒரே வெட்டி போட்டிருப்பேன். மதியோ விதியோ மானங்கட்ட குயின்னு சொல்லுது ஒண்ணு. அடிச்சு கட்டு போனாலும் பொண்டாட்டி போட்டு நான் சொன்னேன். அப்புறம் உள்ள வந்தா ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பிதாய் போச்சு. நீங்க ஒட்டியா வச்சு அழுத்து விடக்கூடாதுல. சுவாமி என்னங்க சொல்றீங்க? முதலாக தேவரை சிறப்பிக்க போகிறேன் என்று சொல்லும் போது எதுக்கு நீ தடுக்கிற? தேவரை சிறப்பிக்க போறீங்களா? தேவரை சிறப்பிக்க போகிறேன். மன்னவா தேவர் பகையாது
இருவர சாபரி ஆண்டு வரும்படியான அரச சராசந்தன் இருக்கிறாமா அவரை தேவர்களை எதிர்த்ததினால தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவரை மடித்து விட்டார்கள் சுவாமி. அதனால அவர் போன போல நீங்களும் ஒரு வேளை போயிடுவீங்களோன்னு எனக்கு மன கஷ்டமா இருக்கு. அடித்தவர் பெருமையை பேசுகிறாய். சுவாமி மன்னவா அடிக்காதீங்க தேவர் பகையது கொள்ளாதா? தேவருடைய பெருமை நீ என்ன பேசுகிறாய்? அந்த சதாச்சந்தனை கொன்றது யார்? யாரு? அந்த பீமனாகப்பட்டவன் தேவர் அம்சமே கொண்டிருந்தான். அவன் என்னை போன்ற அரக்க குணமுள்ளவன். எங்களை யாருன்னு ஆட்ட முடியுமா? சரிதாங்க. உங்க ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. உங்க பலம் என்ன, உங்க வீரம் என்ன, உங்க விவேகம் என்ன? ஏமா ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? எப்படிங்க? அவர் வீரத்திலே சிங்கம் போலவே, விவேகத்திலே புலி போல இருப்பாரு. அதாவது புலி போல. ஆமா, புள்ளி துள்ளி ஓடுவதிலே மான் குட்டி போல ஓடுவார். அழகா இருப்பதிலே முயல் குட்டி போல ஓடுவார். ஆனா சிங்கரத்துல நம்ம பன்னி குட்டி மாதிரியே திம்பாரு. பன்னி பீடாவே திம்பாரு. ஜெயப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல சிக்கன் ரைஸ் தந்தா இந்த ஊர்ல வந்து சாம்பார்